அழகனும் அருணகிரியும் இந்த மக்கள் தொலைக்காட்சி மூலமாக பார்த்து பயன்பெறும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியன் பணிவான காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பழனி தலம் செல்ல போகிறோம். பழனி தலத்தில் புடவைக்கனி என்று தொடங்கும் ஒரு பாடல், வெகு அழகான பாடல். வழக்கம் போல அதை நாம் வரி வடிவில் கண்டு கழிக்கலாம். அதன் பிறகு இசை வடிவம், அதன் பிறகு என்னுடைய உரை. இதோ வரி வடிவம். புடவிக்கு அணி துகில் என வளர் அந்த கடல் எட்டையும் அற கொடி முனி எண்கண் புனித சததள நிலை கொள் ஜெயம்பு சதுர்வேதன் புறமட்டு ஏறி ஏழ விழி கண்ணல் சிந்தி கடினத்தோடு சில சிறு நகை கொண்டு அற்புத கர்த்தர் அரஹர பரசிவன் தனி மூவர் இடம் சித்தமும் நிறை தெளிவுறவும் பொன் செவியுள் பிறனவ ரகசியம் அன்பு உற்றிட உற்பன மொழி உரை செய் குழந்தை குருநாதா எதிர் உற்று அசுரர்கள் படை கொடு சண்டைக்கு இடம் வைத்திட அவர் குலம் முழுதும் பட்டிட உக்கிரமோடு வெகுளிகள் பொங்க கிரியாவும் பொடிப்பட்டு உதிரவும் விரிவுறும் அண்ட சுவர் விட்டு அதிரவும் முகடு கிழிந்து அப்புறம் அப்பறவெளி கிடுகிடு எனும் சத்தமுமாக பொருது கையில் உள்ள அயில் நிலம் உண்க குருதி புனல் எழு கடலினும் மிஞ்ச புறவி கன மயில் நடவிடும் விந்தை குமரேசா படியில் பெருமித தக உயர் செம்பொன்கிரியை தனி வலம் வர அரண் அந்த பலனை கரிமுகன் வசம் அருளும் பொறுப்பு அதனாலே பரன் வெட்கிட உளம் மிகவும் வெகுண்டு அக்கனியை தரவில்லை என அருள் செந்தில் பழனி சிவகிரிதனில் உரை கந்த பெருமாளே. என்ன நேயர்களே, இந்த பாடலை வரிவடிவில் கண்டு மகிழ்ந்து விட்டீர்களா? இப்பொழுது பசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் இந்த பாடலை கேட்கலாம். நீதிக்கு பிங்களன் பரத்து கிந்திரன் நிறத்தில் கந்தனென்றினை ஓரை இலத்தில் தன் பெரும் பசிக்கு தஞ்சமென்றரற்றி துன்ப அஞ்சலில் புது சொல் சங்கம் ஒன்றி செய்து சங்கடம் புகட்டி கொண்டுடம் வழிவாயும் புலத்தில் சஞ்சலம் புலைத்திடும் பதம் உணர்கை கண்டு தந்தருள்வாயே மாதித்து தென்புறம் சிரித்து கொன்றிடும் மரத்தில் தந்தையே வந்தினாடி மழு கை கொண்ட சங்கரருக்கு சென்று தமிழ் சொல் புடவிக்கு அணி துகில் என வளர். மனிதர்கள் இருக்கிறார்கள். மனிதர்கள் அந்த உடம்புக்கு அதை சுற்றி ஒரு துணி, அதாவது துகில் என்று கூறுகிறோமே, அந்த ஆடை அல்லது துணி அதை அணிகிறார்கள். அப்படித்தான் இந்த உலகமும். உலகுக்கும் ஒரு ஆடை வேண்டும் அல்லவா? புடவி என்றால் என்ன? பூமி. அந்த பூமிக்கு அணி அணிகின்ற ஆடை துகில். புடவிக்கு அணி துகில். புடவை, அதாவது இந்த பூமி எதை அணிகிறது? ஆடையாக அணிகிறது, கடலை அணிகிறது. என வளர் என்று வளர்ந்திருக்கின்ற அந்த கடல் எட்டையும் அற குடி முனி. அந்த 8 கடல் இருக்கிறது அல்லவா? 8 திசைகளிலும் 7 கடல் இருக்கிறது, 8 திசைகளிலும் கடல் இருக்கிறது அல்லவா? அந்த 8 திசைகளிலும் இருக்கிற அந்த கடலை யார் குடித்தார்கள்? குடி என்று கூறுகிறாரே. அற என்றால் என்ன? முழுதும் குடித்தாராம். யார்? எந்த முனிவர் குடித்தார்? அகஸ்தியர் குடித்தார். அதை பிற்பாடு பார்க்கலாம் என்ன வரலாறு என்று. அகஸ்தியர் ஒரு முறை இந்த கடல் முழுவதையும் வற்ற குடித்தாராம்.
எண்கண் புனித சததள நிலைக்குள் ஜெயம்பு சதுர்வேதன். சதுர்வேதன் என்றாலே தெரியும், 4 வேதங்களுக்கு தலைவனாக இருப்பவன் யார்? பிரம்மா. பிரம்மாவை பற்றி தெரியும். 8 கண்கள் என்று எண் கண் என்று கூறுகிறார். 8 கண்களை உடையவன் யார்? ஒரு முகத்துக்கு 2 கண் வீதமாக 8 கண்கள் உடையவன். 4 முகத்துக்கு 8 கண்கள் என்று கூறுகிறார். புனித சததள, அந்த சததளம் என்றால் என்ன? சதம் என்றால் என்ன? 100 தளம் இருக்கும் அந்த இதழ்கள் கொண்ட அந்த தாமரை நிலையாக வீற்றிருப்போம், எப்பொழுதும் அதிலே தான் வாசம் செய்பவர். அப்படி ஜெயம்பு சதுர்வேதன், அந்த தலைவன் 4 வேதத்தன். அந்த 4 வேதங்களுக்கும் தலைவன். 4 வேதமும் எப்பொழுதும் உருப்போட்டு கொண்டே இருப்பான். 4 வேதத்தன் புறமட்டேறி எழ விழி கண்ணல் சிந்தி. அதாவது 3 பேரை குறிப்பிடுகிறார். யார் யார் குறிப்பிடுகிறார்? முதலே யாரை குறிப்பிட்டார்? அகஸ்தியரை. அகஸ்தியர் என்ன செய்தார்? அந்த கடலை, அந்த 8 திக்கிலும் இருக்கிறதே அந்த கடலை, விரிந்த கடலை குடித்தாராம் அந்த அகஸ்தியர். அடுத்தது யாரை குறிப்பிட்டார்? சதுர்வேதனை குறிப்பிட்டார். அடுத்தது குறிப்பிட போவது சிவபெருமான். புறம் அட்டு ஏறி எழ விழி கண்ணல் சிந்தி. திரிபுரங்களை அழித்தார். எப்படி அழித்தார்? எல்லோரும் நினைத்தார்கள் தான் அந்த தேரை அமைத்தோமே, தேரில் சென்று அந்த திரிபுரத்தை அழிக்கப் போகிறார் என்று. ஆனால் விழி கண்ணல் சிந்தி, அந்த விழி இருக்கிறதே, அதாவது 3வது கண் இருக்கிறதே, நெற்றி கண்ணிலிருந்து நெருப்பு பொறி வந்து அதுவும் சென்றது. பிறகு தன்னுடைய உதட்டிலிருந்து, தன்னுடைய வாயிலிருந்து சிறு நகை சிந்தி, கடினத்தோடு சில சிறு நகை கொண்டு, அதாவது வன்மையுடன், அதே சமயத்தில் வன்மையுடன் என்ன செய்தார்? நகை புரிந்தார், புன்னகை புரிந்தார். அந்த புன்னகையிலிருந்து ஒரு பொறி அங்கு போய் அந்த திரிபுரத்தை எரித்ததாம். அப்படிப்பட்ட அற்புத கர்த்தர் அரஹர பரசிவன். 3வதாக யாரை கூறுகிறார்? அப்படி அற்புதத்தை நிகழ்த்துகின்ற அந்த பரமசிவன் இருக்கிறாரே, அவர்தான் கர்த்தர், தலைவன். கர்த்தர் என்றால் தலைவன், அரஹர என்றால் பாவங்களை போக்குபவர். அப்படிப்பட்ட பரசிவன். இந்த தனி மூவர் இடம் சித்தமும் நிறை தெளிவுறவும். ஆக இந்த ஒப்பற்ற மூவர்களுடைய சித்தமெல்லாம் நிறைந்து தெளிவுற வேண்டி, உருவுமாறு முருகன் பிரணவ மந்திரத்தை உபதேசித்தானாம். 3 பேருக்கும் உபதேசித்தான் என்று கூறுகிறார். நிறைந்து தெளிவுறும் வண்ணம் பொன் செவியுள் பிரணவ ரகசியம் அன்புற்றிட. பொன் செவி என்றால் பொன்னால் ஆகியதா? பொன் போன்று, அதாவது தூயதாக, பொன் போன்றே என்றால் அழகிய அந்த செவியுள் அந்த பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை அவன் உபதேசித்தானாம். அன்புற்றிட, அன்பாக, அதாவது வேண்டா வெறுப்பாக இல்லாமல் அன்போடு இந்த மூவருக்கும் கூறினானாம். உற்பன மொழி உரை குழந்தை. உற்பன என்றால் தோன்றிய, எங்கிருந்து தோன்றியது? குழந்தையோட மதலை வார்த்தை, மதலை குதலை மொழி என்று கூறுவார்களே, அப்படி கொஞ்சி பேசும் அந்த மொழியினால் மொழி உரை செய் குழந்தை குருநாதா. ஏனென்றால் அவன் குழந்தை, அந்த குழந்தையே குருநாதனாக இருந்திருக்கிறார். இந்த 3 பேருக்கும் குருநாதனாக இருந்திருக்கிறார். ஆனால் தந்தைக்கு குருநாதனாக இருந்ததுதான் சிறப்பாக இருக்கிறது. அது இந்த சுவாமி மலையிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். குழலினது யாழினது தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று கூறுவார்களே, அப்படி இந்த மழலை சொல்லினால் அந்த உபதேச மந்திரத்தை தன் தந்தைக்கு அருளினான் என்று கூறுவர். எதிருற்ற அவன் அந்த குழந்தையாக இருந்தால் கூட அவன் என்ன செய்தான்? எதிருற்ற அசுரர்கள் படை கொடு சண்டைக்கிடம் வைத்திட. எதிர் உற்றிட என்றால் தன்னை எதிர்த்து வந்தார்களாம். அவர்கள் எப்படி வந்தார்கள் என்றால் படைகளை எல்லாம் கொண்டு வந்து விட்டார்கள். இங்கே பார், நான் படைகளை கொண்டு வந்து விட்டேன், அதனால் நீ என்னுடன் சண்டை போட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சண்டைக்கு இடம் வைத்து விட்டார்கள். சண்டை போட்டுத்தான் இவன் திரும்பி செல்லப்பா என்று கூறியிருக்கலாம் முருகன். ஆனால் அவர்கள் படையுடன் வந்ததினால் சண்டைக்கு வித்தாக அந்த படைகளும் இருந்தது. அதனால் சண்டைக்கு இடம் வைத்திட, அதனால் நீ எத்தனை அளவு நீ படை கொண்டு வந்தாலும் எனக்கு ஒன்றும் அது பொருட்டே இல்லை என்று அவர்கள் நினைக்குமாறு என்ன செய்தான்? அவர் குலம் முழுதும் பட்டிட. பட்டு என்றால் என்ன? அந்த ஒரு மரம் பட்டு விட்டது என்றால் அது துளிர்க்காது, அதோடைய வம்சம் தழைக்காது, அதனால் அது வளப்பம் பொருந்தி இருக்காது, வளமாகாது, அது மேலும் மேலும் வளராது. அப்படி இவர்கள் குலம் வளராதவாறு இவன் அழித்தானாம். அதனால் அவர் குலம் முழுதும் பட்டிட, குலம் முழுதும் அழியும்படி செய்து உக்கிரமோடு வெகுளிகள் பொங்க கிரியாவும் பொடிபட்டு உதிரவும். உக்கிரமாக
அந்த உக்கிரமாக அதிக கோபம் பொங்கியழ அந்த குல மலைகள் இருக்கிறதே, அந்த மலைகள் யாவும் பொடிபட்டு உதிரச் செய்தானாம், பொடிபட்டு விழச் செய்தானாம். விரிவுறு மண்ட சுவர் விட்டு அதிரவும். இது எல்லாம் எப்படி கிடு 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 என்று விழுந்தவுடன் அங்கு மேலே இருக்கிறதே அந்த முகடுகள், அது அண்டங்கள் இருக்கிறதே, அண்டங்களுடைய சுவர்கள் எல்லாம் பிளந்து விட்டதாம். பிளந்து விட்டால் என்ன, வழி கிடைத்து விட்டது. வழி கிடைத்து விட்டால் இந்த வேல் இருக்கிறதே, வேல் போவதற்கு வழி கிடைத்து விட்டது. அது எங்கு போகிறது, முகடு கிழிந்து அப்புறம் அப்பறவெளி கிடுகிடு எனும் சத்தமாக. அது அந்த முகடை கிழித்து கொண்டு வெளியிலே போகிறது. அதற்கு அப்பாலும் போய் ஆகாய வெளியாவும் கிடுகிடு என்று சத்தமிடுமாறு அது என்ன செய்கிறது, பொருது கையில் உள்ள அயில் நிலம் உண்க. அப்படி அங்கு போகும். அப்படி போன அந்த வேல் என்ன செய்கிறது, கையில் இருக்கிற அந்த வேல் எல்லோரையும் தாக்கி கொழுப்பு சத்துக்களை எல்லாம் எடுத்து நிலம் உண்க என்று கூறுகிறார். கொழுப்பை உண்ண என்றால் என்ன, எதிரிகள் இறந்து விட்டார்கள் என்று பொருள். அப்பொழுது கொழுப்பை அதை எடுத்து விட்டது. உடனே அந்த குருதிகள் இருக்கிறதே, அது கடல் போல வெள்ளம் போல பரவி இருந்ததாம். குருதி புனல் 7 கடல் என்னும் மிஞ்ச 7 கடல்கள் இருக்கிறது. 7 கடலையும் தாண்டி அவ்வளவு வெள்ளமாக அந்த குருதி, அந்த ரத்தம் பாய்ந்து ஓடுகிறதாம். புரவி கனமயில் நடவிடும் விந்தை குமரேசா. அப்படி பாயுமாறு யார் செய்தார்? அந்த புரவி என்றால் என்ன, அந்த குதிரை ஓட்டம். மயில் எப்படி போகும் என்று தெரியும், பறக்கும், மெதுவாகவும் போகும், வேகமாகவும் போகும். அது எப்படி போகிறது, யாருமே இந்த வீரர்கள் குதிரை மேல் ஏறிதானே பறப்பார்கள். அப்படி இந்த குதிரை போல இந்த மயில் பறக்கிறதாம். அந்த புடவி கன மயில் நடவிடும் என்றால் அதை அவ்வளவு விவேகமாக செலுத்துகிறான் முருகன். அதனால் முருகனுக்கு தான் பெருமை. முருகன் அப்படி செலுத்துகிறான். அதற்கு ஈடு கொடுத்து இந்த மயிலும் போகிறது. விந்தை குமரேசா, அற்புதமான குமரேசனே, விந்தை அற்புதம் புரிந்தவன். அவன் எவ்வளவு அற்புதங்கள் செய்திருக்கிறான். அப்படிப்பட்ட குமரேசனே, படியில் பெருமித தக உயர் செம்பொன்கிரியை தனி வரம்பர. படியில் என்றால் என்ன, படி என்றால் தமிழுக்கே உரிய அந்த விந்தை என்ன என்றால், தமிழுக்கு ஒரு பொருளுக்கு ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கும். படி என்றால் படிப்பது, அல்லது அது இந்த படிகள் இருக்கிறதே, ஏணிப்படிகள் உயர்ந்து செல்லுவதற்கு, அல்லது படி என்றால் உலகம். இந்த உலகில் பெருமித தக உயர் செம்பொன்கிரியை. பெருமிதம் என்றால் என்ன, மேன்மை பெருமை இவைகள் எல்லாம் இருக்கும்படியாக அது தகுதியும் மிக்க அந்த செம்பொன் என்று செம்மையான அந்த பொன்னை தன்னிடத்தில் வைத்து கொண்டிருக்கிறான். அந்த மேருமலை இவன் தனியாக அந்த மயில் மீது ஏறி அவன் பலம் வந்தானாம். அரண் அந்த பலனை கரிமுகன் வசம் அருளும் பொற்பதனாலே. அப்பொழுது சிவபெருமான அந்த பரிசு பொருளான அந்த பழத்தை அந்த கரிமுகன் வசம் கொடுத்து விட்டான். கரிமுகன் என்றால் என்ன, யானைமுகன், அவனுடைய அண்ணாவிற்கு கொடுத்து விட்டான். அதனாலே என்ன செய்தார், அது நியாயமற்ற தன்மை, பொற்பதனாலே என்று கூறுகிறார். நியாயம் இல்லாமல் கொடுத்து விட்டார். ஏன் நியாயமில்லை என்று கூறுகிறார்? அதாவது ஒரு போட்டி வைத்தால் 2 பேரும் இருக்க வேண்டும் அல்லவா, போட்டியில் கலந்த யாவரும் அங்கே இருக்க வேண்டும். ஆனால் யார் அதை வெற்றி பெற்றார்களோ அவர் போட்டியில் கலந்து கொள்பவர் வருவதற்கு முன்னே அந்த வெற்றி பொருளை அவருக்கு கொடுத்து விட்டதுனாலே அந்த சிவன் என்ன செய்தாராம், வெட்கினாராம். தன்னுடைய மகன் வரும் வரை நாம் காத்திருக்கலாம், நான் ஏன் பழத்தை முன்னாலேயே கொடுத்து விட்டேன் என்று வெட்கினாராம். பரன் வெட்கிட உளம் மிகவும் வெகுண்டு. சிவபெருமான் என்ன செய்தார், தலை குறிந்து விட்டார். தான் அந்த பழத்தை அந்த பிள்ளையாருக்கு கொடுத்தாரே, அதனால் அவர் வெட்கி தலை குறிந்தார். பரம் வெட்கிட இவர் வெகுண்டு, இவர் கோபம் கொண்டு ஓடிவிட்டாராம். ஓடிவிட்டு அக்கனியை தரவில்லை என, அந்த கனியை எனக்கு தரவில்லை அல்லவா என்று அவர் வெகுண்டு அவர் கோபம் கொண்டார். அப்படி கோபம் கொண்டு அங்கு எங்கெங்கே சென்றார், திருச்செந்தூரிலும் இருந்தாராம். அதாவது அருள் திருச்செந்தூர் என்று கூறுகிறார். அருள் செந்தில், அருள் புரிவதற்காக செந்திலும் பழனி சிவகிரிதனில் உரை கந்த பெருமாளே. பழனி சிவகிரி சக்திகிரி என்று இருக்கிறதே, சிவகிரியில் அமர்ந்த பெருமாளே என்று கூறுகிறார். முருகப்பெருமான் முதலில் மூவருக்கு அந்த பிரணவ பொருளை உபதேசித்தார். ஒருவர் முனிவர், ஒருவர் நரர், ஒருவர் தேவர் என்று. முனிவர் அகஸ்தியர், நரர் அருணகிரிநாதர்,
பிறகு தேவர் சிவபெருமான். ஆனால் பிறகுதான் அந்த பிரம்மதேவனுக்கு அந்த பொருள் தெரியாதனால் அதை உரைக்கும்படி ஆயிற்று. அதனால் பிரம்மதேவனுக்கும் உரைத்தார். பிறகு வள்ளி அம்மைக்கும் அதை கொடுத்தார். ஆரமதுரித்த கனி காரணம் முதல் தமையனாருடன் உனக்கே பிடி தீமை காரணம் என்று திருவழிக்காரன் வகுப்பில் வருகிறது. நாரதர் ஒரு அதாவது பகுக்கப்படாத பழத்தை எடுத்து கொண்டு வந்து இதை கொடுக்க சிவபெருமானுக்கு கொடுத்தார். சிவபெருமான் நினைத்தார் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமே என்று. ஆனால் ஒருவருக்குத்தான் அது கிட்டும். அதனால் யார் உலகத்தை முதலில் வலம் வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த பழம் என்று அறிவித்து விட்டார். அதனால் ஞானம் கொண்ட, அதாவது முருகனையோட அதிக ஞானம் படைத்த பிள்ளையார் என்ன செய்தார், தன் தாய் தந்தையை தான் உலகமே என்று தன் தாய் தந்தையை உலகம் என நினைத்து வலம் வந்து அந்த பழத்தை பெற்றார். ஆனால் முருகன் என்ன செய்தான், ஒரு நொடியில் எல்லா உலகையும் சுற்றி வந்தான். அதற்குள் தன் தமையன் பழத்தை எடுத்து கொண்டு விட்டான். அதனால் தனக்கு ஞானம் இல்லையே என்று அவர் பழனிக்கு சென்று அங்கு பழனி ஆண்டியாய் நின்றார் என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அதே போல இந்த அகஸ்தியர் இருக்கிறாரே, அவர் அந்த கடலை குடித்தார் என்று கூறியிருக்கிறார். அந்த கடலை எதற்காக குடித்தார் என்றால், அந்த காலகே பேய்கள் அதில் இருந்தது, தேவர்களை துன்புறுத்தி வந்தன. அதனால் தேவர்கள் எல்லோரும் அந்த அகஸ்தியரை வேண்டி இந்த இதை கடலை குடிக்க வேண்டும் என்று கூறினார். அதனால் அவர் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற அந்த கடலை குடித்தார். அப்போ காலகே பேய்கள் வெளியில் வந்தன. அந்த காலகே பேய்கள் எல்லாம் பயந்து வெளியில் ஓடிவிட்டன. அதன் பிறகு இந்த தேவர்கள் அவர்களை துரத்தி பிடித்து வென்றார்கள் என்று கூறுவார்கள். இப்படியாக நமக்கு இந்த பழனியில் அரண் அந்த பலனை தரவில்லை என இவர் என்ன வெகுண்டு இவர் திருச்செந்தூரிலும் பழனியிலும் போய் நின்றார் என்று கூறுகிறார். அதனால் அது சிலர் கூறுவார் அவர் கோபித்து கொண்டு போய்விட்டார் என்று, சிலர் கூறுகிறார்கள் ஞானம் தனக்கு வரவில்லையே என்று உணர்ந்து தன்னுடைய தமையனுக்கு வந்த ஞானம் தனக்கு இல்லையே என்று முருகன் எண்ணினானாம். அதனால் பழனிக்கு போய் சிறிது காலம் அந்த தண்டபாணியாக நின்னான். எல்லாவற்றையும் துறந்து விட்டு அந்த மணியையும் அணிந்து கொண்டு, ருத்ராட்சத்தையும் அணிந்து கொண்டு, கமண்டலத்தையும் ஏற்றி கொண்டு, கையில் ஏந்தி கொண்டு, கையில் தண்டத்தையும் வைத்து நின்றான் என்று கூறுகிறார்கள். எப்படி இருந்தாலும் நமக்கு பழனி ஒரு பதி கிடைத்தது அல்லவா? அதனால் இதையெல்லாம் ஒரு திருவிளையாடல் என்று நாம் நினைத்து கொண்டு முருகனை வழிபட வேண்டும். நீதிக்கு பிங்களன் பரத்து கிந்திரன் நிறத்தில் கந்தனென்றினை ஓரை இலத்தில் தன் பெரும் பசிக்கு தஞ்சமென்றரற்றி துன்ப நெஞ்சினில் சொல் சங்கமோ
புனர் கை அன்பு தந்தருள்வாயே. அதனால் முருகனை இப்படி தலம் தலமாக நம் வழிபட்டு வந்தால் நமக்கு அவன் கட்டாயம் அருளுவான் என்பது திண்ணம். நன்றி.